அவர் வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த நீங்க வந்து ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்க. அவர் வந்து அன்னைக்கே வந்து உங்க ஆபீஸ் நிர்வாகத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கன்னு பெப்சில போய் செல்வமணி கிட்டே கொடுத்துருக்காரு. செல்வமணியும் வந்து ஆக்ஷன் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் செல்வமணியும் ஆக்ஷன் எடுக்க இவங்க வந்து ஹேண்ட் அண்ட் க்ளோவா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து செந்தில்ன்றவர் தடுக்கிறதுக்கு வந்து உங்களை தடுக்காம அவரை பிடிச்சினாலும் நீங்க அடிச்சதா இப்படிதான் ஒரு ஸ்டேட்மெண்டே எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய முரண்பாடு இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல. பெப்சில அவரை கொடுக்கல, எங்க கிட்ட கொடுத்தது உண்மை, எங்க கிட்ட கொடுத்தது உண்மை. அவர் வந்து உடனே போயிட்டாரு, எங்க கனடா போயிட்டாரு. இந்த இன்சிடென்ட் முடிச்சு 2 நாள்ல கனடா போயிட்டாரு. 2 நாள் எத்தனை நாள்? 1 வாரம் இருந்தாரு. 1 வாரம் இருந்துச்சு கனடா போயிட்டாரு. அந்த 1 வாரத்துல இப்ப சங்கத்துல நாங்க ஒரு குழு போடணும், ஒரு மீட்டிங் போடணும்னா இப்ப நான் முதல்ல ஃப்ரீயா இருக்கணும், நான் ஷூட்டிங் இல்லாம இருக்கணும். எல்லா சங்கத்திலயும் ஒரு பொதுவான விதி என்னன்னா இப்ப எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஃப்ரீயா இருக்கும்போது இந்த வேலை சங்கத்து வேலை எல்லாம் செய்வோம். ஃப்ரீயானா அதுக்குன்னு சங்கத்தை வேலையை விடுறது இல்ல, சங்கத்துல இவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. முக்கியமான விஷயம்னா தலைவர் கேட்பாங்க, இது ஓகே பண்ணலாமா, ஓகே பண்ணக்கூடாதா, இப்படித்தான் ஒரு சங்கம் நடக்கும். அந்த டைம்ல நம்மளும் ஃப்ரீயா இல்ல. இதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு போட்டோம், நம்ம போட்டு அவர் வர சொன்னா அவர் கனடா போயிட்டாரு. இதுக்கு முன்னாடியே அவரை நாங்க கமிட்டிக்கு வர சொன்னோம் விளக்கம் கொடுக்க சொல்லி. அவர் அதுக்கு தான் சொன்னார் மாஸ்டர்ஸ் மீட்டிங் போடுங்கன்னு. அந்த இதுல சொல்லுங்க. இல்ல அவர் சொன்னதுல நிறைய முரண்பாடு. இப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல 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 அவங்க இல்ல இல்ல அது என்னன்னா அது நம்ம யூனியன்ல பேசி பேசி பார்ப்போம், வேற ஒண்ணு. அது என்னன்னா இல்ல அந்த வீடியோ இல்ல மெம்பர்ஸ் நிறைய பேர் கொந்தளிக்கல. அவங்க சைடு வந்தாங்க, நம்ம சைடு வந்தாங்க, அதான் பிரச்சனை. அந்த வீடியோ பார்த்த வரையும் சுரேஷ் பாபு அடிச்ச மாதிரி இல்ல, இண்டக கூட நீங்க பேசுறீங்களா அந்த வீடியோ தான் போஸ்ட் நீங்க ஃபுல்லா பாக்கல, நீங்க பிகினிங் மட்டும் தான் பாத்துருக்கீங்க. நான் சொல்லிடுறேன் ஃபுல்லா வீடியோ பார்த்தாச்சு, வெளியே வர வீடியோ பார்த்தாச்சு. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. நான் தான் சொன்னேன் தள்ளுமுள்ள நடந்துச்சுன்னு சொன்னேன், நான் இல்லன்னு சொல்லல. உங்களுக்குள்ள நடந்தா பரவாயில்ல சார். நேத்து வீடியோ எடுக்க வந்த நம்ம கேமராமேன் சொல்லக்கூடாது. நான் அதுக்கப்புறம் சொன்னேன் எல்லாத்தையும் உள்ள வச்சு எடுக்க சொல்லுங்க சார். அவர் தவறா சொல்லியிருப்பார் சார். என்னத்துக்காக சொல்லியிருப்பாரு, சங்கத்துக்குள்ள மீடியா வந்தது இல்ல, அதனால நீங்க வராதீங்க. அவர் கேட்டு சொல்லுங்க, தயவு செய்து சாரி நீங்க மாற்றது இதுவா கேட்கல. வணக்கம். அவர் சொன்னது ரொம்ப தவறு. ஏன்னா நேற்று நான் தான் வந்து உள்ள பர்மிஷன் இல்ல, தயவு செய்து வெளியே வந்து நீங்க மீடியா சொல்ற வந்து யாரு இல்ல சார். சரி ஓகே. நானும் தான் வெளியே வந்தேன், நானும் தான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், என்ன தள்ளி விட்டு நான் முடிச்சிடறேன். ஏன்னா பிரஸோட இது என்ன ஏதுன்றது இவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா நான் 30 வருஷமா அங்க இருக்கேன், நான் தெரியும் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்றது, ஒரு ப்ரோக்ராம் வர்றது. நீங்க எவ்வளவு பேர் காலைல இருந்து காத்துட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, லேட் ஆகும் போதெல்லாம் உங்க ஃபீல் என்ன, சாப்பிடாம கொள்ளாம எல்லாமே எனக்கு தெரியும். இவங்களுக்கு அது அந்த அளவுக்கு தெரியாது. டான்சர்ஸ் எப்பவுமே இதுக்குள்ள வந்ததில்ல. அவங்க ஒரு கூட்டமா வருவாங்க, ஆடுவாங்க, போவாங்க, அவ்வளவுதான். அவங்க ஒரு கூட்டமா வருவாங்க, ஆடுவாங்க, போவாங்க. சோ அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். சோ நேற்று நடந்ததை சொல்றாங்க. ஆனா மேல வந்தாங்க, நான் அப்படி செய்யக்கூடாது, முதல்ல அவங்க எல்லாம் உள்ள வருவாங்க, பேச வைங்கன்னு சொல்லிதான் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் இல்ல அந்த ஒருத்தர் சொன்னதை வேணாலும் நான் சாரி சொல்லிக்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.